என்னடா ஹரிசு, இந்த வேலை விட்டுட்டு என்னடா பண்ண போற? உன் மனசுக்கு பிடிச்சவன் வராம போயிட்டானா? அது எப்படி வராம போவான்? கண்டிப்பா வருவான். அந்த காலத்துலலாம் ஆம்பளைங்க இந்த கூட்டுறது, பெருக்கிறது, கழுவுறது. உங்க போட்டோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தீங்க. என் போட்டோஸ்லாம் பாத்தீங்களா? நீ எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லியே பொண்ணு தேடு. ரிஜெக்ஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சீக்கிரம் சரியாயிருவேன். ஸ்ரீ எங்க போனா? எங்க போனா? ஆளே காணும். மா, டெய்லி நீ மாப்பிள்ளை பார்க்கறது எனக்கு செம்ம கடுப்பாகுது. எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. உன்கிட்ட காஃபி கேட்டா திரும்ப ஏதாச்சும் மாப்பிள்ளையை காமிப்ப. அதனால நான் வெளியே காஃபி குடிக்க போறேன். என்னை எங்கேயும் தேடாத. ஓ, லெட்டர் எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? வரட்டு இன்னைக்கு காலை ஒடிக்கிறேன். டே ஹரிஷ், எங்கதான் போயிருக்கானே தெரியலையே. வீட்டில் கல்யாணம் பண்ணி சொல்லி கடுப்பேத்துறாங்கடி. வேலை ரிசைன் பண்ண டைமில் டார்ச்சர் பண்ணிட்டு. Hi Da, how are you? Last time we had a great conversation, right? ஏய், இங்கே ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ யார்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்க? Okay, I'll call you back, na. Bye. என்ன எப்போ பார்த்தாலும் வீடியோ காலே பேசிகிட்டு இருக்க? நான் ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் ஆப்பா? அப்படின்னா? ஃப்ரெண்ட் ஆப்பில் நான் நிறைய ஆன்லைன் கிஃப்ட்ஸ் earn பண்ணுறேன். மந்த்லி 25 to 50K வரை கூட earn பண்ணுறேன். ஏர்ன் பண்ணுறியா? எப்படி? ஃப்ரெண்ட் ஆப் மெயினாக ஃபீமேல் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு பசங்க கூட பேசுகிற ஆடியோ அண்ட் வீடியோ கால் ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே எல்லோ ரோசஸ் வரும். அந்த எல்லோ ரோசஸை அப்புறமா அவங்க ரியல் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் ஆப் நமக்கு ஒரு நல்ல செகண்டரி இன்கம் சோர்ஸாக யூஸ் ஆகும். அதனால நம்ம ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம தேவையை நம்மளே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட் ஆப் மூலிமா நிறைய கிஃப்ட்ஸ் கூட கிடைக்கும். அந்த கிஃப்ட்ஸை மேல் கவுண்டர் பார்ட்ஸ் ஃபீமேல் ஆடியன்ஸுக்கு கொடுப்பாங்க டு இம்ப்ரெஸ் தெம். நிஜமாவா? ஆமாம், இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் 10 crore யூசர்ஸ் இருக்காங்க. சில பேர் அவங்களோட லோன்லினஸை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், சில பேர் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும், இன்னும் சில பேர் வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக கனெக்ட் பண்ணதுக்காகவும் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் ஆப் இருக்குல்ல, இந்த ஆப் சேஃப் அண்ட் செக்யூரா? ஃப்ரெண்ட் ஆப் உமன் யூசர் அந்த என்வாயர்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்க என்ஷூர் பண்ணுறாங்க. ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்த வகையான பர்சனல் இன்ஃபர்மேஷன், யூசர் ஃபோட்டோகிராஃப், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எதுவுமே அனுப்ப வேணாம். மெயினாக இந்த ஆப்பில் பிளாக்கிங் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. முக்கியமாக பொண்ணுங்க பசங்க கூட பேச தான் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெண்ட் ஆப் தமிழ் பொண்ணுங்கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பொண்ணுங்க இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையோ ஃப்ரெண்ட் ஆப்போட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீயும் மணி earn பண்ணிக்கோ. சரிப்பா, நான் கிளம்புறேன். நீ போயிட்டு பொண்ணு பார்க்குற வேலையை பாரு. அம்மா, இந்தா. என்னம்மா? ஏம்மா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இதான் நீ சொல்லிட்டு போறதா? அதை விடுமா, உனக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தம்மா. சாப்பிடுமா, இந்தா. இப்போ நான் என்ன பண்ணா நீ இதை சாப்பிடுவ? நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிட்ட பேசணும். சரி, பேசுறேன், சாப்பிடு. நிஜமா? என் செல்ல அம்மா. நாளைக்கு நேர்ல போய் மாப்பிள்ளையை பார்க்கணும். மா, போமா, நேர்ல எல்லாம் போய் பார்க்க முடியாது. இந்தா, எனக்கு இப்ப கடலை மிட்டாய் வேண்டாம். சரி, ஓகே, நேர்ல பார்த்து பேசுறேன். சாப்பிடு என் செல்லம். ஏண்டா 7 கழுத வயசாச்சு, சின்ன பள்ளிகளோட போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க? நாளைக்கு ஒரு பொண்ணு உன்னை பார்க்க வர சொல்லிருக்கு. வேலை இல்லைன்னு சொன்னியா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்டா. நான் பார்க்க போக மாட்டேன். வேணும்னா அந்த பொண்ணை என்ன வந்து பார்க்க சொல்லு. ஆமா, இவர் பெரிய மைனரு, இவரை பார்க்க வர போறாங்க. ஒழுங்கா போய் பார்த்துட்டு வாடா. மோ, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் புள்ள மைனர் தான். நீ எனக்கு மைனர் தான். நீ
ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தனா இப்படி ஒவ்வொரு பொண்ணா தேடி அலைஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த பொண்ணுதான் உன்னை பார்த்து பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. போய் பார்த்து பேசிட்டு வாடா. மா, அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா எனக்கு கல்யாணமாமா? ஏன் உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடாதா? அது இல்ல, எனக்கெல்லாம் கல்யாணம் நினைச்சாதான் ஒரே சிரிப்பா வரும். உன்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியலையேடா, வெக்கப்படுற மாதிரி இருக்கேடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ. டேய், வெக்கப்படுறியாடா? அப்போ வெக்கனா படுறியா? ஸ்ரீ, இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ மாப்பிள்ளை கிட்ட ஃபோனில் பேசியிருப்ப. பிடிச்சா பேசுவ, பிடிக்கலன்னா கட் பண்ணிடுவ. இன்னைக்கு முறையாக ஒரு பையனை நேரில் பார்த்து பேச போற. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவன் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிடாத, சரியா? பொதுவாக பொண்ணு பார்க்க பசங்க வரும்போது ரொம்ப பயத்தோடு வருவாங்க. உன்னை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உங்ககிட்ட பேசிட்டு அவங்க திரும்பி போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட திரும்பி போகணும், சரியா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. சரி, போயிட்டு வா. தம்பி, தம்பி, இங்க வா. என்னம்மா? நீ இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு போயிருப்ப, நிறைய பேர் பார்த்துருப்ப, நிறைய பேர்கிட்ட பேசியும் இருப்ப. ஆனா உன்கிட்ட இதை ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன், இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது அவ கண்ணை பார்த்து பேசு. அவ நம்ம கூட இருக்கிற வரைக்கும் செக்யூரா ஃபீல் பண்ணணும். அவளை உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவ மனசு கஷ்டப்படாம சொல்லிட்டு வா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு வச்சுக்க, கோபப்படாம வந்துரு தம்பி. சரிம்மா. பிரியா, ரைட்? ஐ எம் ஹரிஷ். சாரி, லேட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? சார், ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஏங்க, இங்கே எதுவும் ஆர்டர் பண்ணலன்னா உள்ளே உட்கார விட மாட்டாங்க. நான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கிட்டுமா? ப்ரோ, ஒரு வெண்ணிலா. ஓகே சார்.
மேம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒரு ஸ்ட்ராபெரி. சார் நீங்கள்? அதான் பார்த்துட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணு சொல்லுவேன். சார் ஓகே சார். ஒரு ராயல் ஃபலூடா. எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். என் லவ்வர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சார் வெண்ணிலா. தேங்க்ஸ் ப்ரோ. என்னது தேங்க்ஸா? டேய் தம்பி, உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? நீ பார்க்க வந்திருக்கிறது நான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. ஒழுங்கு மரியாதையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். புரியுதா? ஏங்க பர்ஸை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் பே பண்ணிடுறீங்களா? ஸோ ஸ்ரீ ரைட்? டிசிஎஸ்ல தானே ஒர்க் பண்ற? ஆமா. 1 வாங்குறல சேலரி? தட்ஸ் கிரேட். ஒர்க் டைம்ல எப்படி இருக்கும்? எப்பயும் போல தான், நார்மல் ஷிஃப்ட். மேம் ஸ்ட்ராபெரி மேம். தேங்க்ஸ். ராயல் ஃபலூடா என்னாச்சு? சார் ரெடி ஆகிட்டு இருக்கு சார். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போ. ஓகே சார். மிஸ்டர் எக்ஸ், அந்த பொண்ணுக்கு நீ எக்ஸ் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா கல்யாணம் பண்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்க அனுப்பி வச்சுட்டு அந்த மாப்பிள்ளையே மிரட்டக்கூடாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ப்ரோ. நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஆனால் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கு. ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரினா புரியல. உங்களை ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி நேரில் இல்லை. இது நார்மல் தானே? இது நார்மல்லாம் இல்லை, இப்படி தான் நிறைய பேர் ஃபோட்டோ பார்த்து ஏமாந்து போகிறாங்க. உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? சும்மா கொடுங்க, லாக் ஓப்பன் பண்ணி. கொஞ்சம் சிரிங்க. எதுக்கு? சும்மா சிரிங்க. இத பாருங்க. நேர்ல பாக்குற மாதிரி தான் நீங்க இந்த போட்டோல இருக்கீங்களா? நேர்ல விட இந்த போட்டோல பெட்டரா தானே இருக்கீங்க. ஒருத்தவங்களை இன்னும் அழகா காமிக்கிறதுக்கு தான் இந்த போட்டோ எல்லாமே. இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாம நெக்ஸ்ட் போற பொண்ணுகிட்ட இப்படி பேசி தொலையாதீங்க. நான் கிளம்புறேன். பாய். சார் ராயல் ஃபலூடா. ஏய் என்னடி ஆச்சு? மாப்பிள்ள ஓகேவா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ அந்த புரோக்கர் நம்மள ஏமாத்திட்டானா? மா, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுதாமா. அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் நான் சொல்லணுமாமா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு வந்துட்டேன். நீ போய் அந்த பொண்ணு வீட்டுல எதுவும் பத்தி வைக்காத. வேற ஏதாவது பொண்ணு இருந்தா பாரு. மாப்பிள்ள பயங்கர கான்ஃபிடென்ட்டா வீட்டுக்கு போயிருப்பாரு. என்னடி சொல்ற? எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுமா. காஃபி எல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ள என்னாச்சுன்னு சொல்லு. நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு விளம்பரத்துல வர மாதிரி பொண்ணு வேணுமா? விளம்பரமா? அட அதை விடுமா, சீக்கிரம் காஃபி போட்டு கொண்டு வா. வேற மாப்பிள்ள பாரு. உனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்குள்ளயும் எல்லாம் என் தலையெழுத்து. ஏய், இதுக்கே சலிச்சிட்டா எப்படிடா? உங்க அப்பாக்கு நான் 30வது பொண்ணு தெரியுமா? 30ஆ? இருந்தாலும் அப்பா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். டேய், சும்மா சும்மா அப்படியே அப்பன மாதிரியே பேசிட்டு இருக்கான். So guys, what are you waiting for? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஃப்ரெண்ட் ஆப்போட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட் ஆப் மூலமா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அட, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டில் மட்டும் வேலை பார்க்கறது, இந்த கூட்டுறது, பெருக்கிறது, கழுவுறது, இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் யாருங்க சம்பளம் தருவா? ஐயோ, சம்பளம் இல்லைங்க. ஆனா வீட்டில் மீந்து போறது எல்லாமே நமக்கு தானுங்க. அப்படின்னா வேலை இல்லாத வெட்டி பையனுங்க. உங்க பொண்ணுக்கு வேற யாராவது கட்டி கொடுங்க. சரிங்க. என்ன சரிங்கிறா? டேய், ஏண்டா